கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கடந்த 2 வாரங்களாக உங்களோடு கூட நான் பேசின சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் குட்டியை பறி கொடுத்த கரடிய போல தேசத்துல விசுவாசிகள் என்ன செய்யணும்? திரிகிற நாட்கள் வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியை நான் துவங்குவதற்கு முன்பதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புள்ளி விவரங்கள்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது என்ன புள்ளி விவரம் சொல்ல கேட்க போறீங்களா? சரி, கிறிஸ்தவர்களில 98% பேர், நல்லா கவனிங்க, 98% பேர் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது இல்லை. கிறிஸ்தவர்களிலே 98% பேர் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, 98 பேர் சுயநலவாதி. என்னது? 2% பேர் தான் என்ன செய்யறாங்களா? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதிலும் அந்த 2% பேர்ல 1% பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அறிவிக்கணும்னே என்ன செய்யாது, தெரியாது. எப்படின்னு கேட்டா ஏதோ சொல்லுவாங்க இயேசுவை பத்தி. மீதி இருக்கிற 1% பேர் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை திருஷ்டாந்தப்படுத்தி ஜனங்களுக்கு காண்பித்து அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக என்ன செய்கிறார்கள்? நடத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 98% பேர் எனக்கு சபையில தேவை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தேவை அந்த 2% பேர் தான். தடவியாகிலும் இயேசுவை கண்டுகொண்டு சொல்ற நபர் தான் விசுவாசிகள் நமக்கு தேவை. ஆமென். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை அந்த 98% பேர்ல இருக்க விட போறதே இல்ல. நான் அந்த 98 பேர் வேணாம் அப்படின்னு ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன். நான் இங்க சர்ச்சுக்கு வர முடியாது அப்படி நினைக்கிறது இல்ல. நீ சொல்லாம இருக்கிற நபரா உன்னை இருக்க விட போறதே இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் ஜனங்களுக்கு அறிவிக்கிற நபராய் உங்களை மாற்றவே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், 7 நாளும் இயேசுவை பத்தி நான் மத்தவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த வாரமும் சொல்றேன். இந்த வாரமும் 7 நாளும் அட்லீஸ்ட் 2-3 பேருக்காவது சொல்லி இருக்கிறேன் நான் இயேசுவை பத்தி. ஆமென். அந்த 2-3 பேர் இங்க வந்துட்டாங்களா அப்படின்னா அந்த 2-3 பேர் இங்க என்ன செய்யல, வரல. ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்துவது உன்னுடைய கடமையோ என்னுடைய கடமையோ அல்ல. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்முடைய கடமை என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. நம்முடைய கடமை என்ன? இயேசுவை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தான் சொன்னேன், என் மனைவி ஒரு தடவை ரொம்ப சோர்ந்து போனா, எத்தனை தடவைப்பா சொல்றது, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், நீ சொல்றத என்ன செய்யாத, நிறுத்தாத. அவங்க உன் பக்கமே வரமாட்டேன், உன் சைடே திரும்ப மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் என்ன செய்யாத, நிறுத்தாத. அப்படியே அவங்க வராம போய் திரும்ப என்னைக்கா பார்த்தாலும் திரும்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏன் இந்த சைடு வரலன்னு கேட்கறது இல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார்ன்றதுதான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்துல சொல்லுகிற ஒன்றே ஒன்று, எப்படியாகிலும் கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்லுகிறார், யூதரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், கிரேக்கரை என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். எப்படியாவது சிலரை நான் ரட்சிப்புல நடத்தும்படிக்கு நான் யூதருக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் இருக்கிற, விருத்த சேதனம் உள்ளவனுக்கு விருத்த சேதனம் உள்ள, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு விருத்த சேதனம் இல்லாதவன். இது தெரியுமா உங்களுக்கு? இப்படி இருக்க முடியுமா? வாப்பா, எப்படியாவது இருப்பா, கொஞ்சம் எப்படியாவது உள்ள ஆண்டவருக்குள்ள என்ன செய், வா, தடவியாகிலும் இயேசுவை என்ன செய், கண்டுபிடித்துக்கொள். அல்லேலூயா. சில பேருக்கு வந்த உடனே டக்குன்னு அப்படியா அப்படின்னு கண்டுபிடிச்சு ரட்சிக்கப்பட்டுருவான். சில பேர் பல வருஷம் வந்தாலும் அவன் ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில ஆத்மா ரொம்ப ஈஸியா வந்துடும், சிலது ரொம்ப ஹார்டா இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு 2 நண்பர்கள் இயேசுவை, அதாவது ஒரு சுவிசேஷத்தை கேட்டார்கள். ஒருவன் அன்றைக்கே மனம் திரும்பி விட்டான், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. ஒரு நபர் 1 மாசம் கழிச்சு என்ன செய்தானா? மனம் திரும்பிட்டானா.
ஒரு மாசம் கழிச்சு மனம் திரும்பினவன் ஒரே நாள்ல மனம் திரும்பினவன் போய் கேட்டானா, எப்படா நீ உடனே என்ன செய்த மனம் திரும்பின அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் ஒரு காரியத்தை சொன்னானா, அவன் நண்பன்ட்ட என்ன சொன்னானா, எனக்கு அன்றைக்கு பயங்கரமான பசி. என்னது? அன்றைக்கு பயங்கரமான பசியில இருந்தேன், சாப்பாடு கிடைச்சது, உடனே என்ன செஞ்சுட்டேன், சாப்பிட்டுட்டேன். நீ அப்படி வரல, நீ ஏற்கனவே திருப்தியாய் என்ன செஞ்சவன் வந்தவன், உனக்கு அன்னைக்கு என்ன உண்டாகல, பசி உண்டாகல. ஓகே ஓகே பாப்போம் அப்படின்னு நீ போயிட்ட. ஆனா உனக்கு பசி ஒரு மாசம் கழிச்சுதான் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. சில பேருக்கு அன்னைக்கே பசிக்கும், சில பேருக்கு உங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிடுற டைம் சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் காலையில 7:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகலன்னா சண்டை போடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு நீங்க இழுத்தீங்கன்னா கூட இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப பசி எடுக்கிறதுல கூட என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, சிலர் உடனே ரட்சிக்கப்பட்டுருவான், சிலர் என்ன செய்ய மாட்டான், ரட்சிக்கப்படுறதுக்கு இழுக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நம்ம ஜிம்மு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஜெபம் பண்ணி உடனே ரட்சிக்கப்பட்டுட்டான். அதே ஜிம்மு பேர் தான் எனக்கும். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எனக்காக 3 வருஷம் 4 வருஷம் ஃபாஸ்டிங் போட்டு என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. இல்லாட்டி நான் என்னவே ஆயிருந்திருக்க மாட்டேன், பாஸ்டாவே ஆயிருந்திருக்க மாட்டேன். அதுக்காக என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு அப்படி ஒருத்தருக்கு இப்படி. அல்லேலூயா. பசி உள்ளவன் உடனே படிச்சுக்கிறான். நம்ம பசி வசனத்திலேயே வாழ்ந்தா என்ன பெரிய வசனம், என்ன பெரிய பாஸ்ட் ஜெபம் பண்றாரு, அப்படியே திமிரா அலைஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுது, வர வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் எது நடந்தாலும் நடக்காட்டியும் ஒரு விசுவாசி ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்றதை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆமென். பால்ராஜா பல நாளா கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். பால்ராஜ் சொல்லுவாங்க, அண்ணே அங்க போயிட்டேன்னா இங்க போயிட்டேன், போன வாரமும் சொன்னேன். எல்லாம் சொன்னாங்க பால்ராஜ் எல்லாம் வரும்போது பிஸி ஆயிட்டா இருப்பா. நான் தம்பிட்ட சொன்னேன், பால்ராஜ் இந்த வாரம் வருவான், கண்டிப்பா வருவான். ஏன்னா ஆண்டவர் அவனை என்ன செய்யறார், நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாகவே இன்னைக்கு ஆண்டவர் பால்ராஜை தொடுவார் நிச்சயமா. டேவிட்டோட ஜெபம், பல வருஷம் ஜெபம், என் ஃப்ரெண்ட் எப்படியாவது தொடுங்க ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு நரகத்துக்கு போக கூடாது, நாங்க 2 பேரும் காலேஜ்ல நல்லா சுத்தணும், நல்லா ஜாலியா இருந்தோம், நான் பரலோகத்துக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட் எங்க போக கூடாது, நரகத்துக்கு போக கூடாது. அது அவனுடைய பாரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்தும பாரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை குறித்த கரிசனை நமக்கு தேவை. நீங்கள் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினீர்கள் என்று அல்ல, எத்தனை நபருக்கு சுவிசேஷம் அறிவித்தீர்கள் என்பதுதான் பரலோகத்துல என்ட்ரி. ஆமென். ஆண்டவர் சொன்ன, ஒரு கிராமத்துக்கு போற, உன்னை அந்த கிராமத்துல போன உடனே துரத்துனாங்கன்னா என்ன செய்யிட்டாரு, உன் காலில் இருக்கிற தூசிய தட்டி விட்டுட்டு பக்கத்து கிராமத்துக்கு போ. அந்த கிராமத்தோட கணக்கை யார்கிட்ட கேட்க மாட்டேன், உன்கிட்ட கேட்க மாட்டேன்ட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்ம என்ன கொடுக்க வேண்டியதா இருக்கு, கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். சொல்லுங்க, தவுதா குளத்துக்கு இனிமேட்டுக்கு நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு, கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. என்ன எந்த கிராமத்துக்கும் நம்ம என்ன நடத்தினது கிடையாது, கன்வென்ஷன் நடத்தினதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த கிராமத்தின் மேன்மை பரலோகத்திலே மேன்மையானதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சுவிசேஷம் அறிவிக்க மாத்திரமல்ல, அறுக்க போயிருக்கிறோம். ஆமென். கடந்த வாரத்துல ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீ விதைச்ச காலெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீர் பாய்ச்சின காலெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, இது உனக்கு அறுவடையின் காலம், அறுத்து சேரு அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை வருஷம் விதைச்சிட்டோம் சொல்லுங்க, இது எந்த வருஷமாவது இப்படி அறுவடையை பார்த்திருக்கிறோமா? பல வருடங்கள் விதைச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அறுக்கிற காலத்துல இருக்கிற, சீக்கிரமா அறுத்துக்கிட்டே போ. நான் இப்ப போய் யார்ட்டையாவது சுவிசேஷம் சொன்னா நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா, அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படியே ரிஜிடா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கப்பட்டு அப்படியே சாஃப்ட் ஆகி முடியும் போது, பிரதர் எனக்கா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஆத்தும பாரம் உடையவர்களாய் நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் செய்தியை, ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, why I should become a soul winner. ஆத்தும ஆதாயம் செய்பவனாய் நான் ஏன் மாற வேண்டும்? 100ல் ஒருவனா மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னவாதான் மாறணும், ஆத்தும ஆதாயம் பண்றவனா மாறணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆத்தும பாரம் 100ல் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. 100க்கு அதிபதியா இருப்பீங்களா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த சோல்ஜர்ஸுக்கெல்லாம் பாஸ்டரா இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. நான் எப்படி இருக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு அதிபதிகளுக்கு தலைவனா இருக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவானா? எத்தனை பேரை? அப்ப 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்துவான் இருக்கு. ஆமென்.
பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்தும பாரம் நமக்கு தேவை. 100ல் ஒருத்தனா நான் இருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க ஆத்தும ஆதாயம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நான் ஏன் why should I become a soul winner, ஏன் நான் ஆத்தும ஆதாயம் செய்பவனாய் மாற வேண்டும்? வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்றது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இங்கிலீஷ் பைபிள்ல அது ஒரு இம்பரேட்டிவ் கமாண்டா இருக்கு. எப்படி இருக்கு? கமாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதுதான் கரெக்டாங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் மாற வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்கள்லாம் சாட்சிகளாய் மாற வேண்டும். சொல்லுங்க, நான் ஒரு சாட்சி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு சாட்சி. ஆமென். சாட்சின்னா நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னத்த சாட்சியா சொல்றது? நம்ம ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருப்போம். நான்லாம் பல வருஷம் நினைச்சிட்டு இருந்துக்கிறேன், ஆண்டவரே நான் போய் என்னத்த சாட்சியா சொல்றது? நான் பிறந்ததே எங்கதான்? கிறிஸ்தவ குடும்பத்துல. நான் கிறிஸ்துவ அறிந்தவனாகவே தான் என்ன செய்தேன், வளர்ந்தேன். இப்ப சாம்லாம் கூட வந்து சாட்சி சொல்லிட்டு அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம். நான் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரே ரொம்பலாம் நான் மோசமா இருக்கலையே, அப்ப கொஞ்சம் மோசமாயிட்டு வரணுமோ அப்படின்லாம் எண்ணம் வந்தது உண்டு. சின்ன வயசுல அப்படிலாம் நினைச்சிருப்பேன். சாட்சி சொல்லணும்னா எப்படி வர்றது, நம்ம கொஞ்சம் மோசமாயிட்டு வருவோம் அப்படின்னு. ஆனா ஆண்டு சொன்ன, டே சாட்சினா என்னடா, நீ பாவியா இருந்த, இயேசுவும் பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. வெளியே போய் கேளுங்க, எதிரில சைட்ல எல்லா வீட்லயும் இருக்கான், போய் கேளுங்க, உன் பாவத்தை தொலைக்க எங்கடா போற அப்படின்னா, காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா உப்பு தண்ணியிலும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். உப்பு தண்ணி, கப்பு தண்ணி, எல்லா தண்ணியும். கங்கையில நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னவா முதக்கும், போனமா முதக்கும். அதை உட்காந்து ஒருத்தன் தின்னுட்டு இருப்பான். இதெல்லாம் எங்க என்னத்த அவன்கிட்ட கையில ஆசீர்வாதம் வாங்கினா என்ன வந்துருமா, பேய் தான் பிடிக்கும். அங்கதான் போய் என்னத்தை தொலைக்க போறானா, அங்க போனா பாவத்தை தொலைக்க முடியாது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். வேர் டு பர்ச்சேஸ் சின் அப்படின்னு கேட்டா அங்கதான் போகணும். அங்க போனா எக்ஸ்ட்ரா பாவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். அங்க போய் தொலைக்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்ம ஆளுங்க செலவு பண்ற காசு எவ்வளவு தெரியுமா? ரிட்டையர்மெண்ட்ல பெனிஃபிட்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுகிறார் தெரியுமா, பாவத்தை தொலைக்கிறதுக்குன்னு 50% ஒதுக்கி வச்சிருக்கிறாராம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் ஃபேர். இங்க இருந்து காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு என்ன ஃபேரு, அதெல்லாம் தொலைக்கிறதுக்கு காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சுத்தி சுத்தி என்ன செய்யறது, வர்றது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே என்ன செய்யும் முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா பாவங்களை மாற்றுகிறார்ன்ற வார்த்தையை சொல்றதுதான் சாட்சி. சொல்லுங்க, எதுதான் சாட்சி? இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆமென். உன் மனசுல நிம்மதி இல்லையா, உனக்கு நிம்மதியை யார் தருவார்? இயேசு தருவார். சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல பாவத்தின் பிடியில, அதாவது கான்சியஸ்னஸ் ஆஃப் சின், கில்ட்டி கான்சியஸ் சொல்லுவாங்க, அந்த குற்ற மனசாட்சி நம்முடைய இருதயத்தை தொலைத்து கொண்டிருந்தது. எப்பயுமே ஒரு பாவ எண்ணம் நமக்குள்ள நிலை கொண்டிருந்தது. நான் ஒரு பாவி, எனக்கு நீ விமோச்சனம் இல்லை. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய கொட்டேஷன் வாசிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு அருமையான பாஸ்டர், அவருக்கு வந்து முஸ்லிம் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்களாம். ஒரு நாள் அவர் மெக்கா வரைக்கும் நம்ம போய் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காவுக்கு போயிருந்த போது, அந்த மெக்காவில் போயிட்டு அங்க இருந்த முஸ்லிம்ஸ் ஒரு 10 பேர்கிட்ட சில விசாரணை செஞ்சாராம். என்ன அப்படின்னு கேட்டாருன்னா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தெரியல அப்படின்னாங்க. என்னது? மன்னிக்கப்படலாம் ஒருவேளை. சரி, அவர் கேட்டாரா, மெக்காவுக்கு வந்திருக்கிறீங்களே, மன்னிக்கப்படலாம் ஒருவேளை எங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்க. மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம், பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆமென். The forgiveness of sin.
எந்த மதத்திலையும் உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ பரிசுத்தவானாய் மாறிவிட்டாய், நீ சொர்க்கலோகத்துக்கு இன்றைக்கே வரலான்ற கேரண்டி எந்த ரிலிஜியன்லயும் கிடையாது. Go and search all the religious scriptures. I say it assuredly. நீங்க போய் வாசிப்ப ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள், பகவத் கீதா, குரான், அதுக்கப்புறம் ஜொராஸ்ட்ரியனிசம், ஜெயினிசம், எங்க வேணாலும் போங்க, போய் தேடி பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதங்களிலும் ஒன்றுல கூட பாவ மன்னிப்பு உனக்கு இதுலதான் கிடைக்கும்னு எங்கும் சொல்லப்படவில்லை. பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். It cleanses away all the sins. எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. இருதயம் கடினமாயிட்டே இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்பிக்கை விசுவாசம் வந்த பிறகும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வைப்பான். அப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். அவன் வேலை என்னன்னு கேட்டா கேள்வி கேளு, கேள்வி கேளு, என்ன கேளு, கேள்வி கேளு, அது எப்படி நடக்கும், இது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே. ஆண்டவர் சொல்றாரு, கேள்வியே கேட்காம என்ன விசுவாசிக்க முடியும்னா நீ எங்க கண்டிப்பா வர்ற? ஆமென், அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் ஏன் மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது? பைபிள்ல கிறிஸ்தவன் யாராவது வீட்டுல செத்து போனா அழக்கூட கூடாது இருக்கு. ஏன் அழக்கூடாது? ஏன் அழக்கூடாது? அவங்கள எங்க பார்க்க போறோம்? பரலோகத்துல பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் சுவிசேஷத்தை கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். நாம் சாட்சிகளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத ஏசப்பா கட்டளையா கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன கட்டளை அப்படின்னு கேட்டா, முதல்ல நீ சாட்சியா இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஏசப்பா கொடுத்த கட்டளையில ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் மார்க் 16:15. வாசிங்க பாப்போம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். முதல் காரியம், நீ சாட்சியாயிரு. என்னவாயிரு? நீ சாட்சியாயிருன்னா, இயேசு என் பாவங்களை மன்னித்தார், எனக்கு சமாதானம் தந்திருக்கிறார், எனக்கு சந்தோஷம் தந்திருக்கிறார். அதுதான் நீ சாட்சியா இருப்பது. ரெண்டாவது சொல்றாரு, நீ என்ன செய்? சுவிசேஷத்தை பிரசங்கி. நல்லா கவனிங்க, be a witness, first thing. ரெண்டாவது ஆண்டவருடைய கட்டளை, preach the gospel. என்ன செய்? நற்செய்தியை என்ன செய்? அறிவின. எதுங்க நற்செய்தி? What is the gospel? எது நற்செய்தி? இயேசுவின் பாவங்களுக்காக சாட்சினா எது? சாட்சினா எது? சுவிசேஷனா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சாட்சினா எது? இயேசு என் பாவங்களை மன்னித்தார், போக்கினார்ன்றது சாட்சி. இயேசு உன் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார்ன்றது சுவிசேஷம், நற்செய்தி. அவனுக்கு அது என்னது? நல்ல செய்தி. அல்லேலூயா. இந்த நல்ல செய்தியை நாம கண்டிப்பா மற்றவர்களுக்கு என்ன செய்தி ஆகணும்? சொல்லியே ஆகணும். அல்லேலூயா. நாம ஒரு நல்ல, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு கடையில நல்ல புடவை இருக்குன்னா யாராவது ஒருத்தர் பார்த்தா, ஆஹா உங்க புடவை நல்லா இருக்கே அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவோம்? அந்த கடைய கண்ணன் ஜவுளி ஸ்டோருக்கு எத்தனை முறை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்போம் நம்ம. ஒருவேளை நீங்க ஏபிஎனா இருக்கலாம் அல்லது பாலாஜியா இருக்கலாம், எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்போம். இயேசுவுக்கு எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. யாராவது உங்களை பார்த்து, என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்ற, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறிய அப்படின்னா நம்ம எங்க சந்தோஷமா இருக்கிறோம்? அதான் பெரிய பிரச்சனையே. பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஏதோ இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? விசுவாசி இப்படி இருக்கவே கூடாது ஒரு நாளும். ஆமென். விசுவாசியோட முகத்துல என்னைக்குமே எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆல்வேஸ் ஆரேகால். எப்படி ஆரேகால் எப்படி இருக்கும்? கிளாக் இருக்குல்ல, அந்த கிளாக்ல ஆரேகால் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கும். இப்படி எப்படி? விசுவாசிகளை எப்பயுமே இழிச்ச வாயா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இழிச்ச வாய்னா ஸ்மைலிங் பேசுங்க. எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஸ்மைலிங் பேஸா இருக்கணும். ஒரிஜினலா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? 4 பேரு, அதாவது பாத்தீங்கன்னா ஜோக் அடிச்சா மட்டும் தான் நமக்கு ஈன்னு இழிக்கும். மத்த நேரம்லாம் எப்படிதான் இருக்கும்? 6 மணி மாதிரி அப்படியே 9:15. சாரி, 6:15 எப்படி இருக்கும்ல? 9:15, 6:45, 3:45. எப்படி வேணாலும் இருங்க, ஆனா எப்படி இருங்க? சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். இப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க.
நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிறனால தான் பிரச்சனையே. நம்மளை பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? அவராப்பா போய் பேசினா கூட என்ன செய்ய மாட்டாங்க, துட்டு குட்டா கூட சிரிக்க மாட்டாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். அவங்கள்ட்ட போனாலே ஒரு சந்தோஷங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நிம்மதியா இருக்கணும். உங்ககிட்ட 4 பேர் வந்து பேசணும், பழகணும். நீங்க 4 பேர்கிட்ட என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. preach the gospel. மூன்றாவது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற இன்னொரு கட்டளை என்னன்னா 14:23 வாசிங்க பாப்போம். லூக்கா 14:23. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி நீ பெருவழிகளிலும் வேலியருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருத்தி கூட்டிக் கொண்டு வா. அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன செய்? ஏங்க போட்டு தொல்லை பண்றீங்க? சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வான்னு. கடவுளுடைய கட்டளை என்ன தெரியுமா? ரோட்ல போய் ரோட்ல எவனா திரிஞ்சிட்டு இருப்பானா அவனை புடிச்சு எங்க இழுத்துட்டு வரணுமா? என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல கம்பல் தெம் அப்படின்னு இருக்கு. என்னன்னு இருக்கு? கம்பல் தெம் டு கம் இன். நம்மலாம் எப்படின்னு கேட்டா அவங்களா வரவே மாட்டாங்க. அவங்களா ரட்சிக்கப்படும் பிரதர், நம்மளா சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை மூடு. நீ வாயை திறந்துகிட்டே இருந்தீங்கன்னா உன் வீட்டுல ஒண்ணு என்ன செய்யாது, ரட்சிக்கப்படாது. கம்பல் தம்னு பைபிள் சொல்லி இருக்கு. ஆண்டவர் கம்பல் பண்ண சொன்னா நீ என்ன செய்யக்கூடாது, பைபிளுக்கு மேல பெரிய ஆளா காட்டிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வா வா சர்ச்சுக்கு வா, 2 அறை வாங்குங்களேன். ஏன் வேணான்னா அடியே வாங்காட்டி எங்க இருந்து சர்ச்சுக்கு அவங்க வருவாங்க? 4 அறை அரைஞ்சு விட்டுட்டு ஐயோ அடிச்சு விட்டோமே அப்படின்ற பயத்திலேயாவது எங்க வருவான் சொல்லுங்க. அல்லேலூயா. விடக்கூடாது. சில பேரெல்லாம் புடிச்சு இழுக்கணும். இதெல்லாம் புது சுவிசேஷம் நினைச்சுக்க கூடாது. ஏசப்பா முதல்ல சொல்லி வச்சுட்டாரு. நம்ம ஆளுங்க எல்லாம் சுவிசேஷத்தை திணிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மள என்ன செஞ்சிருக்காங்கன்னா தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்ற சுவிசேஷத்தை என்ன செய், கொண்டு போய் என்ன செய், இறக்கு. முடிஞ்சா தூக்கிட்டு வந்து எங்க போடு. நம்ம இனிமேட்டுக்கு அதுக்குன்னே ஒரு பஸ் போட்டு 4 ஜவான்களை வச்சு ரோட்ல போறவன தூக்கிட்டு வந்து எங்க போட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடுங்க. நீங்க வேணா நான் வேணா சொல்றேன், ஒரு நாள் ட்ரை பண்ணி பாப்போமா? ஒரு நல்ல வேன் வச்சு ரோட்ல போய் நின்னு சர்ச்சுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டு பார்ப்போம். வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா வியாதியோட பலவீனத்தோட இருக்கிற எத்தனையோ பேர் ரோட்ல இருக்கிறாங்க. நம்ம சுவிசேஷம், நான் அப்படிதான் நினைச்சேன். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னா எவன் கேட்க போறான் அப்படின்னு. இப்ப நான் யார்கிட்ட சொன்னாலும் நல்லா கேட்கறாங்க. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு. சரி, இங்கதான் இப்படி பீகார்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒரிசாலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நார்த் இந்தியால இருந்து ஒரு மிஷினரி தம்பி கடந்த நாட்கள்ல நம்மளோட இருந்த ஒரு பையன் வந்தான். ஞானசேகர்னு ஒரு பையன் இங்க இருந்தான். அவனை இங்க இருந்து துரத்தி விட்டேன் நான். அந்த பையன் வந்தான், எங்கடா இருக்கிற அப்படின்னு. மிஷினரியா இருக்கிறேன்னு. இப்போ ஒரிசால உங்ககிட்ட வந்து சில ஆலோசனை கேட்கணும், அந்த உட்காருன்னு சொல்லி ஆலோசனை கேட்டு எடுத்துட்டு அங்க ஊழியெல்லாம் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டேன். நம்ம இங்க இருந்து தானே அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க போனா எல்லாரும் நல்லா என்ன கேக்குறாங்க, அடிப்பாங்களாமே, வெட்டுவாங்களாமே, குத்துவாங்களா, அதெல்லாம் ஒருத்தனும் பண்றது இல்ல. எங்கேயாவது ஒரு மூலையில நடக்கிறத நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுல வந்து பெருசா என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல நம்ம ஆளுங்க அடி வாங்குறது அதிகம். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அங்கேயும் திறந்த வாசல வச்சிருக்கிறார், இங்கேயும் திறந்த வாசல வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு மட்டும்தான் திறந்த வாய் இல்லாமல் போய்விட்டது. ஆமென். நம்ம சர்ச்சுக்கு திறந்த வாய் சபைன்னு வச்சா கூட பரவாயில்ல, நமக்கு நல்ல என்ன இருக்கணும், வாய் இருக்கணும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. வாயை எப்படி தர, விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து சொல்றேன், ஆண்டவருடைய கட்டளை 3 கட்டளை. என்னது? சாட்சியாயிரு. 2வது சுவிசேஷத்தை அறிவி. 3வது வருந்தி கூட்டிட்டு வா. கம்பல் தம், கட்டாயப்படுத்தியாவது என்ன செய், கூட்டிட்டு வா. இது 3ம் தேவனுடைய கட்டளை. அடுத்ததாக ஏசப்பா ஏன் சுவிசேஷ, why I should become a soul winner, நான் ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிறவனாய் நான் ஏன் மாற வேண்டும்? வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜீசஸ் இஸ் a soul winner. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஆத்தும ஆதாய வீரன். ஆமென். இயேசு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே என்ன பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும் போது வந்த 3000 பேரும் அப்போஸ்தலர்களுக்காக வரவில்லை. யாருக்காக வந்தாங்க? இயேசுவுக்காக வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். யாரு அப்போஸ்தலர் யாரை பத்தி தான் பிரசங்கம் பண்ணாங்க?
இயேசுவை பற்றி. இயேசு உயிரோடு இருந்த நாட்களில இயேசு தன்னுடைய சீடர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டெக்னிக்கா யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒருத்தன்ட்ட ப்ராஃபஸி சொல்லியிருப்பாரு, ஒருத்தன்ட்ட தன்னை பற்றி என்ன செஞ்சிருப்பாரு வெளிப்படுத்தி இருப்பாரு, ஒருத்தன் போயிட்டு ஒருத்தன்ட்ட சொல்லியிருப்பாரு, அவன் போய் இன்னொருத்தன் என்ன செஞ்சிருப்பான் கூட்டிட்டு வந்திருப்பான். ஒவ்வொருத்தரையும் தேவன் வித்தியாசமாய் ஆத்தும ஆதாயம் செய்தார். அல்லேலூயா. நீங்களும் இயேசுவை போல ஆத்தும ஆதாய வீரர்களாய் கண்டிப்பாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் நாம யாரை போல மாறணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை போல மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தே ஆக வேண்டும். ஆமென். ஜீசஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் தி வேர்ல்ட் ஹேவ் எவர் சீன். இயேசுதான் இந்த உலகம் இதுவரை பார்த்துராத ஒரு மாபெரும் சுவிசேஷகன். ஆமென். அந்த சுவிசேஷகனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில இருக்கிற எல்லாரும் சுவிசேஷகர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. A primary ministry of the church is to evangelize the world. திருச்சபையின் முதல் முக்கியமான ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிப்பதே. ஆமென். அல்லேலூயா. இயேசு சுவிசேஷகர். எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசமற்றவர்கள், அதாவது அன்பிலீவர்ஸ் மீட் பண்ண சம்பவங்கள். இயேசு கிட்டத்தட்ட 132 நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தது வேதத்துல வருகிறது. இயேசு 132 பேருக்கு அல்லது 132 சம்பவங்கள், இயேசு சுவிசேஷம் அறிவித்த சம்பவங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். 132 இடத்துல இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போடப்பட்டிருக்கிறது. அந்த 132 இடத்துல 6 இடம் தேவாலயத்துல. நல்லா கவனிக்கணும். 6 முறை தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். 4 முறை ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். 6 முறை தேவாலயம் போது எருசலேம் தேவாலயம், ஜெப ஆலயம்னு சொல்லும் போது கப்பர்நகும், நாசரேத்து, இப்படி அங்கங்க இருக்கிற ஜெப ஆலயங்கள்ல 4 முறை பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். மீதமுள்ள 122 முறையும் ஜனங்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே போய் இயேசு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க மீதி 122 தடவை எங்க ஜனங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே போய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி என்பது எங்க போய் சொல்லணும்? ஜனங்களிடம் போய் சொல்ல வேண்டும். ஆமென். நான் என்ன சொல்றேன், அதிகமா ஜனங்களை யார் சந்திக்கிறா? நான் சந்திக்கிறேன்னா நீங்க சந்திக்கிறீங்களா? யார் சந்திக்கிறா? ஒவ்வொரு நாளும் உங்க தொழில் உலகத்தோடு இருக்கிறபடினால உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு கேட்டா, எப்படியாவது யாரையாவது என்ன செஞ்சிருவீங்க, பாத்துருவீங்க. நான் அதிகபட்சம் பார்த்தா என்ன பார்க்க வர்றதும் என்கிட்ட பழகிறதும் யாரு எனக்கு நண்பர்கள் அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் யாரு தான்? நீங்க தான். நீங்க யார்கிட்டயாவது கூட்டிட்டு போனாதான் எனக்கு அவங்க என்ன செய்ய முடியும், நண்பர்களா மாற முடியும். இங்க தங்கச்சி ஜான்சி இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, தங்கச்சி ஆலிஸ அக்கா சந்திச்சாங்க, ஆலிஸ் எங்களை பார்த்தாங்க, எங்கிட்ட நாங்க போய் ஆலிஸ பார்க்கும்போது தங்கச்சி ஜான்சி என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்ப அவங்க இங்க வந்திருக்காங்க, அவங்க 4 பேர்ட்ட என்ன செய்வாங்க, இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட நமக்கு என்ன செய்யும், ஒரு தொடர்பு கிடைக்கும், இயேசுவை பத்தி சொல்ல முடியும். நீங்க சந்திக்காவிட்டால் யாரையும் என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. நைட்டு 8:30 மணி ஆலிஸ் அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருக்கிறோம். அண்ணன் ராஜேந்திரன் வீட்டுக்கு போயிட்டு அங்க நைட்டு லேட்டா போறோம். அவங்க வீட்டுக்கு போனோடனே நான் ஜோம் பண்ணிட்டு கிளம்புறோமா அப்படின்னு, இல்ல கொஞ்ச நேரம் இருங்க பாஸ்டர், என் தங்கச்சி வருவாங்க. யார் வருவா? என் தங்கச்சி வருவாங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு தற்செயலா என் தங்கச்சி இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வெயிட் பண்ணி உட்காந்து கிட்டத்தட்ட 9:30 வரைக்கும் அவங்க பாவம் தூங்குற நேரம், பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு என்ன செஞ்சு டயர்டா தூங்கிட்டாங்க. அது வரைக்கும் உட்காந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகுது. நான் சொன்னேன், தங்கச்சி நீ இப்ப பார்க்கும்போது துக்க முகமா இருக்கிற, நான் உன்னை இனி அப்படி என்ன செய்ய போறதில்ல, நான் பார்க்க போறதில்ல. உன் வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், மாற்றுவார். உன்னை மகிழ்ச்சியான ஒரு நபரா என்ன செய்வார், மாற்றுவார். உன்ன வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்தோஷத்தை பார்க்காத இடங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஜான்சி எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை என்ன செய்வார், மாற்றுவார். நிச்சயமாகவே ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென். இப்படிதான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நீங்க தான் தொட முடியும், நான் பேசலாம். அல்லேலூயா. You reach the people. எப்படியா டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடைய குடும்பங்களை தொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசு ஒரு சுவிசேஷகன், நானும் ஒரு சுவிசேஷகனாய் கண்டிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம்,
லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஏன் நான் ஒரு ஆத்மா தான் ஏனா மாறணும்? இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே இதுதான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் இயேசு. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான் என்று சொல்லி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்துல மனிதர்களை தேவன் வானத்திலிருந்து என்ன செய்கிறாராம்? அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. மேல இருந்து ஒரு மனுஷன் அனுப்பப்பட்டான். நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவன் என்னை அனுப்பினால் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார்னு சொல்லுங்க பாப்போம். இழந்து போனதை தேடவும். சத்தமா சொல்லுங்க. எதை தேடவும்? இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே தேவன் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வேலையை செய்யறதுக்கு? இயேசு சாமி விட்டுட்டு போன வேலையை செய்யறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் அப்படி நம்மை நம்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5வதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 5வதாக, ஏன் நான் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும்? Soul winning is the easiest work that gives you life. நான் இப்படி சொல்றேன், நீங்க ஆத்மாதாயம் செய்யும் போது உங்க ஜீவன் பெருகுகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு சோல்ஸ் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில புது ஜீவன் இணைகின்றது. ஆமென். தேவனிடத்திலிருந்து புது ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதை அனுபவிக்கிறேன். நான் ஊழியக்காரன்றதுனால அல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவள மாறும்போது கவனிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு சாதாரண விசுவாசியா இருந்த லெவலை விட நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது நடக்கிற சம்பவங்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க சோல்ல தேவனோடு இணைந்து நடக்கிற நடக்கை அதிகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் சாது சுந்தர் சிங், எத்தனை பேருக்கு தெரியும் அவரை? இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய சாது சுந்தர் சிங் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஒரு நாள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வெளியே போய் கொண்டிருந்தார். அவர் போயிட்டு இருக்கும் போது மாலை நேரமாக ஆரம்பித்தது. அவர் வாழ்ந்த இடம் இமயமலையில இருக்கிற ஒரு பகுதி. இமயமலையில இருக்கிற ஒரு பகுதியில அவர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமான பனி பெய்யுது. அவர் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு மான்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சாது, அதாவது புத்த மத சாது என்ன செஞ்சாராம், கூடவே என்ன செஞ்சாரு, வந்துகிட்டு இருந்தார். அப்ப அந்த புத்த மத சாது சொன்னாராம், ஐயா சீக்கிரம் வாங்க, நான் எங்களுடைய மடத்துக்கு என்ன செஞ்சிருவோம், போயிருவோம். இருட்டிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால போக முடியாது. பனி அதிகமாக பெய்கிறது, இதுல உரை பனியில மாட்டி செத்து போயிருவோம். அதனால சீக்கிரம் போவோம், வாங்க, மெதுவா நடக்காதீங்க, வேகமா நடங்க அப்படின்னு சொன்னாராம். இவர்கள் 2 பேரும் ஓட ஆரம்பித்தார்கள். வேகமாய் ஓடினாங்க 2 பேரும். ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, வேகமா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பனிக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. அந்த மான்க்கு சொன்னாரா, தயவு செய்து நிக்காதீங்க, நின்னீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க, செத்து போயிடுவீங்க. இந்த சாது சொன்னாரா, அந்த மான்கு சொன்னாரா, அவன் சாகணுன்றதுக்காகவே கடவுள் இந்த நேரத்தை நியமிச்சிருக்கிறாரு, அதனால இங்க மாட்டிக்கிட்டு சாக போறான், அதனால நிக்காதீங்க அப்படின்னு சொன்னான். சாது சொன்னாரா, இல்ல, அவனை காப்பாற்றணுன்றதுக்காகவே என்ன இந்த வழியில் என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார், அதனால நான் அவனை காப்பாற்ற போகிறேன். அவன் ஏற்கனவே பள்ளத்துல கிடக்குறான் விழுந்து. இவர் நேரம் அந்த பள்ளத்துக்கு இறங்கினார். இறங்கி போய் பார்த்தா அவன் கால் உடைஞ்சிருக்கிறான். கால் உடைஞ்சவன மலையில தூக்கிட்டு நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அதுவும் பனி மலையில என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இவர் பார்த்தாராம், தன்னுடைய, அதாவது ஒரு பெட்ஷீட் மாதிரி அவங்க எல்லாம் கம்பளி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கம்பளிய இந்த குழந்தைங்களுக்கு போடுற தொட்டில் மாதிரி பின்னாடி போட்டு அந்த மனிதனை அதுல தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டாரு, போட்டுக்கிட்டு தன் மேல முதுகுல போட்டுக்கிட்டு அந்த மனிதனை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பித்தார். இவர் நடக்க ஆரம்பிச்சு அந்த பாதையில நடந்து வேகமா போயிட்டே இருக்கிறார். கொஞ்ச தூரத்துல வெளிச்சம் தெரியுது. என்னது, போய் சேர வேண்டிய இடம். போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் போது இவர் கீழே தடிக்கு விழுந்து விட்டார். அவ்வளவுதான். அந்த வெயிட்டோட என்ன செய்யறாரு, கீழே விழுறாரு. நம்ம நினைச்சிருப்போம் இவர் கால் வலினால கீழே விழுந்திருப்பாரு பாவம் அப்படின்னு. இல்ல, நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, இவர் கீழே விழுந்ததுக்கு காரணம் ஒரு மனிதனுடைய உடல் அந்த இடத்துல கிடக்குன்றது. இவர் அந்த மனிதனுடைய உடலை தள்ளி விட்டு பார்த்தா, இவனை விட்டுட்டு ஓடினார் பாத்தீங்களா அந்த மான்க்கு, நான் அவசரமா போறேன், இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, நான் தப்பிக்க முடியாதுன்னு. அவன் செத்து கிடக்குறான்.
இவர் காப்பாற்றப்பட்டார். எப்படி காப்பாற்றப்பட்டார் சொல்லுங்க பாப்போம். அவன் உடம்போட ஹீட்டும் இவர் உடம்போட ஹீட்டும் சேர்ந்து இவரோட உடம்புல ஒரு புது ஜெனரேஷன். இன்னும் சொல்ல போனா அவன் வெயிட் இவர் மேல ஏறின உடனே இவர் வேகமா நடக்க நடக்க இவர் உடம்புல இருந்து என்ன நடக்கும், சூடு பயங்கரமா கிளம்பி இவர் பாடி நல்லா என்ன ஆயிடுச்சு, வார்ம் அப் ஆயிடுச்சு. அதனால அந்த குளிர என்ன செய்யுது, தாங்குது. அதாவது அந்த குளிர்ல இவருக்கு என்ன செஞ்சிருந்திருக்கும் நினைக்கிறீங்க, கண்டிப்பா வேர்த்திருக்கும். ஆமென். யோசித்து பாருங்க. அவர் எழுதி வைக்கிறார், பின் நாட்களில சாது சுந்தர் சிங் கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்டாரா, என்ன கேட்டாரா தெரியுமா, வாட் கிவ்ஸ் யூ லைஃப், எது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் அப்படின்னும் போது சாது சுந்தர் சிங் ஒரு வார்த்தை சொன்னாரா. என்ன சொன்னாரா தெரியுமா, நல்ல கவனிங்க, நான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் லைஃப்ஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க், இந்த உலகத்துல வாழ்கிற மனிதனுடைய ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, டு ஹேவ் நோ பர்டன் டு கேரி. எதிரா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னா சுமக்கிறதுக்கு பாரம் இல்லாமல் நடக்கிறவன் ரொம்ப கஷ்டமா நடப்பான் அப்படின்னா. நமக்கு இது ஒரிஜினலா ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எப்படி தெரியுது, அது எப்படிங்க, பாரத்தை சுமந்துக்கிட்டு போறது தாங்க கஷ்டம். நீங்க என்ன அப்படியே மாத்தி சொல்றீங்கன்னா, சாது சுந்தர் சிங்க்கு மட்டும்தான் தெரியும் ரகசியம். அன்றைக்கு மாத்திரம் அந்த பாரம் இல்லை என்றால் அவன் என்ன செஞ்சிருப்பார், அன்னைக்கு செத்து போயிருந்திருப்பார். ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விட்டால் கிறிஸ்தவனே நீ மரிப்பது நிச்சயம். ஆத்துமா ஆதாயம் செய்யாத ஒவ்வொரு ஆத்துமாவும் நிச்சயமாக சீக்கிரத்தில் சோர்ந்து போய்விடும். இயேசுவை பற்றி யாருக்காவது சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா இன்னைக்கே வளர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தைரியம் உனக்குள்ள வரல அப்படின்னா என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம், உனக்கு ஆவிக்குரிய மரணம் உண்டாக போகிறது என்ற அர்த்தம். You are going to have a spiritual death. If you experience spiritual death in your life, to regain life is very difficult. மறுபடியும் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அல்லேலூயா. இன்றைக்கு அதனால சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாரம் உண்டாக வேண்டும். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். மார்க் 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவருடைய புழு சாவாமலும் அக்கினி என்ன செய்யாம இருக்கும் சொல்லுங்க, அவியாமலும் இருக்கும். எங்கே, நரகத்துல. எத்தனை பேருக்கு புழு பிடிக்கும், புழு பிடிக்குமா? சமையல் செய்யறவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். காலிஃபிளவர் பாதி பேர் தொட மாட்டாங்க. எதுக்கு, காலிஃபிளவருக்குள்ளார புழு, பீன்ஸுக்குள்ளார புழு. எந்த காய்கறியில பாதி காய்கறியில என்ன இருக்கும், புழு. கத்திரிக்காய் வெட்டினா அதுல புழு. ரொம்ப பிடிக்குமா, ஐயோ கத்திரிக்காயில அழகா புழு இருக்குதே அப்படின்னு எடுத்து கையில வச்சு விளையாடுவீங்களா நீங்க? சான்ஸே கிடையாது. யோசிச்சு பாருங்க, கத்திரிக்காயில இருக்கிற புழுவே நமக்கு பிடிக்கல அப்படின்னா பைபிள் சொல்லுது நரகத்துல புழுக்கள் இருக்குதான், அந்த புழு சாவாதான். நீங்க அடிப்பீங்க ஆனா என்ன செய்யாது, சாகாது. அந்த புழு எப்படி போகுமா தெரியுமா, அப்படியே உடம்புக்குள்ளார போய் அப்படியே உள்ளாரெல்லாம் ஏறி நல்லா டான்ஸ் போடும். நீங்க பிடிச்சி நசுக்குனீங்கன்னா அது சொல்ல, நசுக்குறியா, நசுக்கு 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 அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல திரும்ப புஷ்குன்னு எந்திரிச்சு என்ன செய்யும், போகும். அங்க வேதம் சொல்லுகிறது, அங்க நரகம் கொடிய வேதனை. அந்த கொடிய வேதனைக்கு நீங்களும் நானும் போறது இல்லை, ஆனா நம்ம சொந்தங்கள்லாம் போறாங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்ல, யோசிச்சு பாருங்களேன். Why should I become a soul winner? நரகத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்ற. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், நரகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டதல்ல, மனிதனை தெய்வம் நேசிக்கிறார். ஆமென். நரகம் பிசாசுக்காக படைக்கப்பட்டது. பிசாசு தான் தனியா போக மாட்டேன், யாரையாவது கூட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படின்றான் நரகத்துக்கு. ஆனா பரலோகத்துக்கு போகிற கூட்டம் மாத்திரம் நான் தனியா போறேன்னு சுயநலமா நின்றாய். எப்படி? அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, பிரதர் எனக்கு பாரம் இருக்குது, நான் ஜெபிக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், சிலர் ரட்சிக்கப்படுறதே இல்லையே, என்ன பண்றது? ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க பேரு ரூபி. அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஹாமில்டன். அமெரிக்க தேசத்துல ரூபி ஹாமில்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். அந்த ரூபி அம்மா 20 வயசுல ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க கணவர் மாத்திரம் என்ன செய்யப்படவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. நல்லா கவனிக்கணும், என்ன கிட்டத்தட்ட 52 வயதானது. கல்யாண வாழ்க்கையில 32 வருஷம் தன் கணவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 32 வருஷமும் அவங்களுடைய கணவரை என்ன செய்ய முடியல, ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல.
அந்த 52வது வயதுல இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. என்ன போன் கால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் கணவர் ஆக்சிடென்ட்ல என்ன செஞ்சிட்டார், மரித்து போனார். இவங்களுக்கு ஹார்ட்ல பெரிய ஷாக், வேதனை தாங்க முடியல, ஃப்ரஸ்ட்ரேஷன், துக்கம் தாங்க முடியவில்லை. ஐயோ 32 வருஷம் நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை கேட்காத ஆண்டவர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். 5 வருடங்கள் கடந்தது. 5 வருடங்கள் இயேசுவை நான் ஜெபிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், போகவில்லை. 5 வருடங்கள் கழித்து ஒரு வாலிப பையன் அந்த அம்மாவை சந்திக்க வந்தான். ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு. அந்த அம்மா ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு பெரிய பிசினஸ் ஃபர்மோட முதலாளி. ஹஸ்பண்ட் இறந்த உடனே அந்த முதலாளி அம்மா அந்த பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பிசினஸ் கார்டு எடுத்துட்டு ஹாமில்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் வந்தான். 5 வருஷம் கழிச்சு வந்தபோது அந்த ஆபீஸ்ல யாரு கிடையாது, ஹாமில்டன் கிடையாது. சொன்னாங்க, ஹாமில்டன்றவர் இங்க இல்லையே, அவங்க ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறீங்களா அப்படின்னு. ஓகே, ஹாமில்டன் அவங்களோட ஒய்ஃபை நான் பாக்குறேன்னு சொல்லி அந்த பையன் வந்தான். உடனே அவங்க கேட்டாங்களாம், என் கணவரை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பா அவர் சொன்னாரா, நான் உங்க ஹஸ்பண்டோட நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொன்னானா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்பா அவன் சொன்னானா, கலிபோர்னியாவுக்கு போற பாதையில ஒரு நாள் நான் என்னுடைய மிலிட்டரி ஒர்க்கை முடிச்சுட்டு மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த போது என்னுடைய வெயிட் தூக்க முடியல அப்படின்னு சொல்லி காருக்கு என்ன செஞ்சேன், கை போட்டேன், யாராவது கூட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ உங்க ஹஸ்பண்ட் ஒரு காஸ்ட்லியான கருப்பு கலர் கேடிலாக்னு சொல்லக்கூடிய கார்ல வந்துகிட்டு இருந்தாரு. இவர் எங்க நிக்க போறாருன்னு கையை எடுத்துக்கிட்டேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் காரை நிறுத்தினாரு. நான் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தபடினாலே இயேசு என் இருதயத்துல அவருக்கு சுவிசேஷம் சொல்ல சொன்னார். கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்த போது எனக்குள்ள அந்த பாரம் அதிகமானதுனால உங்க ஹஸ்பண்டுக்கு இயேசுவை பத்தி சொன்னேன். திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் காரை நிறுத்தினாரு. என்னை இறங்கி வெளியே போடான்னு சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா காரை ஓரத்துல நிறுத்திட்டு ஸ்டேரிங் மேல விழுந்து அழுதாரு. நான் ஒரு பாவி, எனக்கு இயேசு வேணும்னு அழுதாரு. நான் உங்க ஹஸ்பண்டை இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு அந்த இடத்துல கலிபோர்னியாவுக்கு போறதுக்கு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கி கொண்டேன் என்று சொன்னார்களாம். இத சொன்ன போது நடந்த சம்பவம், அந்த அம்மா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுதான், ஓன்னு அழுத ஆரம்பிச்சுதான். அழுதுகிட்டு சொன்னிச்சான், என் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை என்ன செய்யல, தள்ளல. எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சான், உங்களை இறக்கி விட்ட அடுத்த 15வது நிமிடத்துல என் கணவர் அந்த கார் ஆக்சிடென்ட்ல என்ன செய்தார், செத்து போனார். அவர் ரட்சிக்கப்படாமலே செத்து போயிட்டாரே என்ற எண்ணத்துல நான் 5 வருடமாய் ஆண்டவரை தேடாமல் இருந்தேன்னு சொன்னார்களாம். உங்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் உங்கள் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பதில் உண்டு கண்டிப்பாக. ஆமென். ஆனா ஒண்ணே ஒண்ணு நமக்கு தேவை, சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்க வேண்டும். ஆமென். ஜெபிக்கணும், பாரப்படணும். அந்த பாரம், ஆத்தும பாரம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த கார்ல ஏறின லிப்ட் ஏறின அந்த வாலிபன் மாத்திரம் நம்ம எதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு இருந்திருந்தா அந்த மனிதன் கடைசி நேரத்துல எங்க போயிருந்திருப்பான், நரகத்துக்கு போயிருந்திருப்பான். ஆமென். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொரு நபருக்காக இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த நபருக்காக இன்னொரு விசுவாசி ஏதோ ஒரு மூலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட நபரை தான் உங்களை சந்திக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க சந்திக்கிற எந்த நபருக்காகவும் பரலோகத்துல ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, பூலோகத்திலும் திருச்சபையில் என்ன செய்யப்படுகிறது, ஏறெடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நபரை தான் உங்க கையில கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்கள நீங்க அந்த நேரத்துல நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா அவன் கடைசியில் எங்க போயிருவான், நரகத்துக்கு போயிருவான். பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும் நம்ம அக்கௌண்ட்ல எத்தனை பேர் நரகத்துல இருக்கிறான் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ரகசியம் தெரியுமா, நம்ம அக்கௌண்ட்ல எத்தனை பேர் நரகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் எங்க போன பிறகுதான் தெரியும். ஜாக்கிரதையா இந்த வாரம் ஃபுல்லா யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, இவனை ஹெல் அக்கௌண்ட்டுக்கு இல்ல, எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் சேர்க்கணும், ஹெவன்லி அக்கௌண்ட்டுக்கு சேர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில ஒரு நபரை கூட ஹெல் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் சொல்லுங்க. சந்திக்கிற எல்லா நபருக்கும் நான் என்ன அறிவிக்க போறேன், சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன். முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Jesus. நீங்க கேட்கலாம், பல வருஷமா பைபிள் கொடுக்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்கிறேன், நோட்டீஸ் கொடுக்கிறேன், ஒன்னும் நடக்கலையே. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஜீவனுடையது. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா கூட அதுல உயிர் இருக்குது. ஆமென். ஆனா உணர்ந்து சொல்லணும். ஆமென். அல்லேலூயா.
அதிகம் சொல்ல தெரியலனாலும் இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. அது மாபெரும் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை அவளை தொடும். எல்லாமே